பக்தனின் பக்தியில் இறைவன் சேவகன் ஆகிறான். அணுவிலும் துரும்பிலும் இருக்கும் பரம்பொருளை பக்தியில் பற்றுவதும் கட்டுவதும் இங்கு யுகம் யுகமாய் நடந்தேறும் உற்சவம். உயிர் கரைந்து உணர்வு துறந்து உள்ளொளி பரவ அற்புதங்கள் நிகழ்த்தும் ஆயக்கண்ணனை வேண்டி கூப்பிட்டால் விரைந்து வருவான் பார்ப்போற்றும் தேவகியின் மைந்தன். யசோதையின் வளர்பிறையே, வாழ்வின் முழு பொருளை, உன் திருவடிகள் சரணடைய உன் கீர்த்திகளை பன்னிசைக்க இடையர் குலத்தில் இருந்து வந்தாள் இறைமகள். ஆண்டாள் என்கிற அழகியின் வடிவில் தன் தீராத அன்பால் பரந்தாமனை காதல் பார்க்கடலில் நீந்த வைத்தாள். 7ஆம் நூற்றாண்டில் இரவெல்லாம் பகலாக, பகலெல்லாம் இரவாக, கணங்கள் மறந்து தன்னிலை துறந்து தன் பிரியங்களை உயிரின் வழியே காதலின் உரையாடலாக கடத்தி கொண்டே இருந்தாள். பிரபஞ்ச பேரழகி, பெருமாளின் நாயகி. கோதையின் அன்பு மொழியில் கொஞ்சம் பறப்பதும் கொஞ்சம் மிதப்பதும் என்று காதலின் மயக்கத்தில் கண்ணயர்ந்தான் கண்ணக்கடவுள். ஆண்டாளின் 25ஆம் பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். தேவகியின் மைந்தனாக பிறந்து நள்ளிரவில் யசோதையின் மகனாக வளர்வதற்கு சென்றவனே, உன் வளர்ச்சியை பொறுக்காது உன்னை அழிக்க நினைத்த கம்சனின் வயிற்றில் பய நெருப்பை விதைத்த நீண்டு உயர்ந்த குணங்களைக் கொண்ட திருமாலே, உன் அருளை யாசித்து நாங்கள் வந்தோம். உன் விரும்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்கு நீ செய்யும் பணிகளையும் பாராட்டி பன்னிசைக்க வந்தோம். உன் புகழ் பாடுவதால் எங்கள் துன்பங்கள் எல்லாம் கரைந்து இன்பத்தில் மிதந்திருப்போம்.